அதிமுகவில் இருந்து போன இன்னைக்கு பவர்ஃபுல்லான அமைச்சராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. சேகர் பாபா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், முத்துசாமியா இருக்கட்டும், KK இருக்கட்டும், இவங்களாம் அதிமுகவில் முன்னணி. முத்துசாமியெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே அமைச்சராக இருந்தது. அவங்களாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப கண்ணியமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். பெருசாக வந்து நமக்கு வந்து கொள்கை ரீதியான முரண்பாடும் இருக்காது. அவருக்கும் அண்ணாவும் பெரியாரும் தானே அங்கே தலைவர். நம்ம அந்த பக்கம் போவோம், தாய்க்கிழமை தான் திமுக அப்படின்னு ஒரு நோக்கி வர்றாங்க. வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்குங்கிறதும் அந்த பக்கம் வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி வர்றது, அந்த மாதிரியான ஒரு ஐடியாவை தான், அந்த மாதிரியான ஒரு முடிவை தான் இன்னைக்கு மைத்ரேயன் எடுத்திருக்காரு. மைத்ரேயனை எப்படி திமுக பயன்படுத்த போகிறது, மைத்ரேயன் திமுக எப்படி பயன்படுத்த போறாருங்கிறது இனி பொறுத்து தான் பார்க்கணும். மைத்ரேயன் மீது அதிமுகவில் இருக்கும்போது குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதிமுகவில் மைத்ரேயன் இருக்கப்பே அவர் வந்து பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு, அவர் வந்து பிஜேபி தான் அதிமுகக்குள்ள வெகு பார்க்க விட்டுச்சு. இன்ஃபேக்ட் அதுக்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஒரு முறை ஒரு பாராட்டி ஒரு விஷயம் ஒன்று பேசினார். அது அந்த மாதிரி பிடிக்காம கட்சியிலிருந்து இடையில நீக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் இந்த பக்கம் நேரெதிர் முகாமுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் பெரிய கேள்விக்குறியும் ஆச்சரியமும் நடந்திருக்கு. போக போகத்தான் தெரியும் அவருடைய செயல்பாடு. திமுக அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது திமுகவுக்கு தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது வரக்கூடிய காலங்களில் புரியும்.